Hello friends, welcome to Muttai kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முட்டை பொடிமாஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம டக்குன்னு சைட் டிஷ்ஷா ரெடி பண்ணி சாப்பிடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 5 முட்டை சேர்க்க போறதுனால 5 பச்சை மிளகாய் கணக்குல எடுத்துர்க்கேன். நீங்க காரம் அதிகமா சாப்பிட மாட்டீங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவே 5 சேர்த்துக்கிறதுனால எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த பச்சை மிளகாய் காரமே நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த பொடி மாஸ்க்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்க டைம்லயே கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை பொடி மாசை நம்ம ரசம் சாதத்துக்கு இல்லை கார குழம்புக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம முட்டை சாதமாவே கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கிளாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இது சேர்த்த உடனேயே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்காக 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 5 முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டோம்னா நமக்கு சின்ன சின்ன பொடி மாசா கிடைக்கும். முட்டையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸில் வேணும்னா இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கலந்து விட்டோம்னா நல்ல பெரிய பெரிய பீசஸாக நமக்கு கிடைக்கும். முட்டையை வெங்காயத்தோடு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற டைம்லேயே நம்ம உப்பு சேர்த்து கலந்து எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம முட்டையெல்லாம் வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்து வர ஆரம்பிக்குது. இந்த முட்டை எல்லாத்தையும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சாலே போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்ம பொடி மாசெல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்குன்னு. ரொம்ப சின்ன சின்ன முட்டை பொடி மாசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சூப்பராக நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பெப்பர் சேர்க்காமையும் செய்யலாம். ஆனால் பெப்பர் சேர்த்தோன்னா இன்னும் கூட நமக்கு டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும். அதனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச பொடி மாஸ்லேயே நான் முட்டை சாதமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முட்டை சாதத்துக்கு. நம்ம முட்டை பொடி மாஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு லஞ்சே ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.